வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரைக்கிழங்கு சரியான முறையில் எப்படி நம்ம நட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம நல்லா ஒரு அகலமான டப்பு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா அகலமாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கக்கூடாது, நல்லா அகலமாக இருக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150-200 அந்த மாதிரி தான் வரும். முதல்ல நாம் ஒரு 4 கிலோ அளவுக்கு மக்கிய மாட்டு சாணம் உரம் எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன கலக்க போகிறோம்னா, ஒரு கைப்பிடி சாம்பல் தான் கலக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நல்லா நமக்கு மொட்டுக்கள் வரதான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி டீ தூள் வேஸ்ட் நம்ம கலந்துக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இந்த தாமரை செடிக்கு 6 மாதத்துக்கு போதுமான உரம். இது நீங்கள் முதல்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. இதுவே போதும் இந்த செடிக்கு. இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மாட்டு சாணத்தோடையே எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலும் இதுலேயே கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா மேலே நம்ம எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. நல்லா பொடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தாமரை செடி நல்லா தழைஞ்சி வரும். இதில் போன் மீல் நான் மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. பூஜைக்கு ஃப்ளவர்ஸ் போகிறதுனால நான் போன் மீல் மிக்ஸ் பண்ணுறதில்ல. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தாமரைக்கு பயன்படுத்தின மண் தான் காய வச்சு வச்சுருக்கேன். இதவே நம்ம பயன்படுத்திக்கலாம். புது மண் நான் போடுறதில்ல, பழைய மண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே என்கிட்ட நிறையா இருக்குது. இதில் ஒரு 6 கிலோ அளவுக்கு பழைய மண்ணே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், உரத்துக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நல்லா கருன்னு நல்லாவே இருக்குது. இப்படி இருக்கணும். அப்போ தான் தாமரை செடி நல்லா தழைஞ்சி வரும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின ஒரு புது வெரைட்டி Q133 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த டியூபர் நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் இருக்குது. அதில் நிறைய கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு டியூபர் டேமேஜ் கண்டிப்பாக வரும். நம்ம இயற்கையாக வளர்க்கும் போது மட்டும்தான் டியூபர் டேமேஜ் ஆகாது. இல்லை கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இந்த டியூபரும் அதே மாதிரி ஒரு டேமேஜான டியூபர் தான். இது வருமா அப்படின்னு தெரியாது. நட்டு பார்க்கலாம். வந்தது அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு டியூபர்ஸ் தான் நம்ம வாங்கி நடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரோத் டிப் 2 தான் இருக்குது. அந்த 2மே டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு 2 லீஃப் தான் இருக்குது. அந்த லீஃப்பில் இந்த செடி தழைஞ்சி வந்தால் மட்டும்தான். கிழங்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாமே காஞ்ச மாதிரி தான் இருக்குது. எப்படி தழைஞ்சி வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் நான் உரம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக நான் என்ன அளவு கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ போடும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். இதில் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விடக்கூடாது. ஒரு தொட்டி அளவுக்கு விட்டுக்கலாம். அந்த இலையோட அளவுக்கு மட்டுமே நம்ம விட்டுக்கலாம். இந்த இலை எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இலை மட்டும் விரிஞ்சு வந்தால் தான் தெரியும் நமக்கு அது வளருமா வளராதான்னு. நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பார்க்கலாம். அது தழைஞ்சி வருதா அப்படின்னு அடுத்த நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது தழைஞ்சி வராது. கொஞ்சம் இலை விரிய ஆரம்பிச்சுது அப்படின்னா அது தழைஞ்சி வரும். அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டியூபர் பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. பார்க்கலாம், தண்ணி விட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது. லேசாக மண் மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் சேர் மாதிரி பண்ணி அதில் நடுறதான் பெஸ்ட்டு. இதில் ஈரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே நட்டு வச்சுட்டேன். தண்ணி நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். போர் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், மழை தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு தொட்டி மட்டும் தண்ணி விட்டு இப்போ அப்படியே விட்டுறலாம். நம்ம பழைய மண் பயன்படுத்தும் போது அதிகமாக கலங்காது. உங்களுக்கு தண்ணி தெளிவாக தான் இருக்கும். நான் விடும்போதே பாருங்கள் தெளிவாக தான் இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஹெல்த்தியான டியூபர். இந்த மாதிரி டியூபர்ஸ் தான் நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு உடனே செடி தழைஞ்சி வரும். நம்ம ரொம்ப சின்ன டியூபர்ஸ் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கேர் கொடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டியூபர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு உடனே பட்டு வரும். பூக்கள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டியூபராக சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உடனே பூ வரும். சின்ன டியூபர் நாம் முன்னாடி நட்டோம் இல்லைங்களா, அந்த டியூபரெல்லாம் பூ வரக்கு ரொம்ப டைம் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் பூ வராமையே போகலாம். அந்த டியூபர் நம்ம திரும்பவும் ரீபாட் பண்ணி கொடுக்கும்போது தான் பூ வரும். இது ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி.
இது பாருங்கள் நல்லா சேராக இருக்குது பாருங்கள். இந்த சேத்துலேயே நம்ம நல்லா அழுத்தி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுறணும் சேரை. அப்போ தான் உங்களுக்கு வந்து டியூபர்ஸ் வந்து அப்படியே உள்ளே பிடிக்கும், மேலே மிதந்துட்டு வராது. பழைய மண் பயன்படுத்தும் போது பாருங்கள் நல்லாவே வந்து ஹெல்த்தாக வரும். இதில் தண்ணி ஃபுல்லாக விட்டு நம்ம மீன் விட்டுறலாம். இது நல்லா பெரிய டியூபர் அப்படிங்கிறதுனால தொட்டி நிறையாவே விட்டுறலாம். பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே இலை பெருசாக வருது பாருங்கள். இது வந்து ஸ்டாண்டிங் லீஃப் வரும்போதே மொட்டு வந்துடும். வேறு டக்வீட் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா சூரிய ஒளி நமக்கு கம்மியாக இருக்கும், அதனால் எதுவும் நாம் போட வேண்டாம். இந்த டியூபர் நெக்ஸ்ட் டே பாருங்கள், இது உயிரோடு தான் இருக்குது. கொஞ்சம் இலை வந்து மேலே வந்து விரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே வளர்த்தெடுத்துடணும். சரி போதும். இதில் நம்ம இப்போ மீன் விட்டுறலாம். இனி இதுக்கு எதுவும் தேவையில்லை. இலை வளர்ந்து வர வர நம்ம வந்து தண்ணி மட்டும் நிறச்சிட்டே வந்தால் போதும். இப்போவே நிறச்சி விட்டோம்னா கண்டிப்பாக அழுகி போயிடும். இப்போவே நிறைக்கக்கூடாது. பாருங்கள் மீன் விட்டுக்கலாம். இங்கே வெயிலே இருக்காது எங்களுக்கு. ஸோ அதனால் இந்த தண்ணி ஒரு 4 மணி நேரம் வெயில் அடித்து கூட இன்னுமே வந்து ஹீட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அந்தளவுக்கு தான் வெயில் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா வெயிலையே வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வெயில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டியூபர்ஸ் நீங்கள் நடும்போது கொஞ்சம் நிழலில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மிக்ஸ் கொடுத்தாவே போதும். பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குதுன்னு. ஹெல்த்தியாக லீவ்ஸ் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டியூபர் வித் ரன்னர்ஸ். அதாவது டியூபர்ஸ்லேயே ரன்னர்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரியும் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டுருக்காங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தொட்டி குளம் அந்த மாதிரி போடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் டியூபர்ஸ் நடுற மாதிரி தான். இந்த வேரெல்லாம் எதுவும் கட் பண்ணவே கூடாது. பாசி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை பைப்லலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டியூபர்ஸ் ரிசீவ் ஆனோடனே அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து நட்டு வச்சிடணும். பாசியெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, டியூபர்ஸ் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த டியூபர்ஸ் கருப்பாக தான் போகுது. ஸோ அதனால் அதை பைப்லலாம் வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சி போயிடும், வராது. இதை எப்படி நடலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக தான் நம்ம காமிக்கிறேன். நீங்கள் பெரிய தொட்டியில் நட்டிங்க அப்படின்னா இலை நல்லா மேலே வந்துடும். நீங்கள் நிறைய தண்ணி விட்டால் கூட நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு இலை மேலே வந்துடும். குளத்துக்கு போடுறது அப்படின்னா இந்த மாதிரி டியூபர்ஸ் போடுறது பெஸ்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான். டிப்பை மேலே விட்டுட்டு இந்த வேறு எல்லாம் சேத்துக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுறணும். இந்த டியூபர்ஸ் நான் திரும்பவும் எடுத்துருவேன். அதனால் சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு நட்டு காமிக்கிறேன். இது ஏற்கனவே ஒருத்தங்க கேட்ட டியூபர்ஸ் தான். இதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த டியூபரெல்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி சேர் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். இலை மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இலை நல்லா பெருசாக நீளமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய தொட்டிக்கு போட்டிங்கன்னா கூட இலை வந்து மிதந்து வந்துடும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனா கூட நமக்கு வந்து அந்த இலை நெக்ஸ்ட் டே மேலே வந்துடும். டியூபர்ஸ் வித் ரன்னர்ஸோடு வாங்குறவங்க இந்த மாதிரி நட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாகவே செடி பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துடும். உங்களுக்கு டியூபர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பூ பார்த்திங்கன்னா கர்ணா அப்படிங்கிற வெரைட்டி. ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே பனியாக இருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சூரிய ஒளி எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ட்ராபிக்கல் வெரைட்டிஸில். ஹார்டி அப்புறம் செமி ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் தான் பூக்கள் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.